அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி கொஞ்சம் மிஞ்சி போச்சு. அதை வச்சு கொத்து சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். பேனில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாவை நல்லா ஆட் பண்ணி வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்குன்னு வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 முட்டையை ஆட் பண்ணி கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டு நல்லா கிண்டோன்னு கிண்டிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா குயிக் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி அது கூட ஆட் பண்ணி நல்லா பெரட்டோன்னு பெரட்டிக்கோங்க. சப்பாத்தி நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வீட்டில் கொஞ்சம் வச்ச குருமா இருந்துச்சு, அதையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுட்டேன். இப்போ அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலையை தூவி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். செம்ம டேஸ்டான கொத்து சப்பாத்தி ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.